ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு சில கிங் ஸ்கின்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிங் ஸ்கின், குயின் ஸ்கின், சாம்பியன், இதுமாரி ஸ்கின்ஸு சீனரிஸ்க்கெலாம் வந்து நம்ம ரேட்டிங் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபுல் மை வார்ஸ் வித் ஐட் கோலம். தேங்க்ஸ். நான் வார் ஸ்பெக்டேட்டர் தான், என்னால் பண்ண முடியாது, சாரி பாய்ஸ். சரி இருக்கட்டும். என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன கோல்டு பாஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஓகே, சீனரிஸ். ஃபஸ்ட்டு கிங் ஸ்கின் வந்து ஒரு 3 கிங் ஸ்கின்னு, 3 குவீன் ஸ்கின்னு, ஒரு 2 சீனரி, இதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1500 ஜெம்முக்கு கொடுக்குறான். இதோட இது வந்து ரேட்டிங் வந்து கோல்டு சொல்லியிருக்கான். நம்ம 10க்கு தான் எல்லாமே பண்ண போகிறோம். 10க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். லெஃப்ட் சைடில் வந்து அவன் ஆர்மர், ரைட்டு கைக்கு ஒரு ஆர்மர், ஷோல்டருக்கு ஒரு ஆர்மர். லெஃப்ட் சைடு ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடு க்ளீனாக வெட்டிடலாம். மூஞ்சிக்கு வந்து ஓட்டையாக போட்டு ஹெல்மெட் மாரி ஒன்று போட்டிருக்காங்க. 1500 ஜெம்மு, கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்சர்ஸ், ஸ்பெஷல் வாய்ஸ். இப்போ என்ன ஸ்பெஷல் வாய்ஸ் இருக்குது உனக்கு? இந்த கத்துறது மட்டும்தான் வாய்ஸ் போல் இருக்குது. இதுக்கு வந்து வாலுமே வந்து உடஞ்சி போயிருக்குது. அம்பு மூக்கில் விட்டுறலாம், எங்கே விட்டாலும் சொருகிக்கும். ஜெட்டி அரை ஜெட்டி தான் இருக்குது. இதுக்கு வந்து லெஃப்ட்டு முட்டிக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டு முட்டிக்கு கார்டு, ரைட்டு கைக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வெட்டிடலாம். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வெட்டினோன்னு வச்சுக்கோங்க, 2 போயிடுவாங்க. ஓகே, இந்த ஸ்கின் வந்து 2 out of 10. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற சொல்லுங்கள். 1500 ஜெம்முக்கு இது ஒர்த்து கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஜெம்மு கொடுக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பெக்கா கிங். ஹெல்மெட் வந்து பெக்கா மாதிரியே ஒரு ஹெல்மெட்டு கொடுத்துருக்காங்க. 2 கொம்பு இருக்குது, கொம்பு நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் கார்டு, கையில் வந்து அந்த க்ளவுஸ் மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குது. கீழே அந்த பெல்ட்டு போட்டு ஒரு பேண்ட்டு டைப்பில் இருக்கிற ஒரு கார்டு, காலில் இருக்கிற ஷூ, அந்த கிங் டைப்பில் இருக்கிற ஷூ எல்லாமே ஓகே. ஓரளவு பார்க்குறதுக்கு வந்து பெக்கா மாதிரி இருக்குது. இதுவும் வந்து கோல்டு டயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்சர்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸு, ஸ்பெஷல் வாய்ஸு எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ஸ்பெஷல் வாய்ஸ் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. 4 out of 10. 1500 ஜெம்மெலாம் அது கொடுக்க முடியாது, வேணால் 100 ஜெம்மு கொடுக்கலாம். மூணாவது ஸ்கெலிட்டன் கிங். கை கிழந்து கீழே விழுது, திருப்பி கையெடுத்து மாட்டிக்கிறான், நல்லாயிருக்கு. கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்சர்ஸ், ஸ்பெஷல் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட். ஸ்பெஷல் அனிமேஷன் மட்டும்தான் அதில் நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. கிங்கு ஃபுல்லாகவே ஸ்கெலிட்டனாக இருக்கான். ஸ்கெலிட்டனுக்கு தாடி இருக்குது. ஓகே, கீழே வந்து பேண்ட் வந்து மெட்டல் பேண்ட்ஸ் மாதிரி. ரைட் ஆர்முக்கு கார்டு இருக்குது, லெஃப்ட் ஆர்ம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, திருப்பி இதை பார்ப்போமா. ஹெல்மெட்டு கை கிழண்டு வந்துருச்சுன்னு பார்க்குறான். அந்த புருவத்தை பார்க்குறது, ஐயோ கிழண்டுருச்சு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் ஸ்வாடு வந்து தடியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து என்ன ரேட்டிங் கொடுக்குறேன்னா 7 out of 10. நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 1000 ஜெம்மு கொடுக்கலாம். 1500லாம் நாட் ஒர்த்தி. ஓகே, கிங்கு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மீதியெல்லாம் வந்து அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம். அடுத்தது குயின். கிங்கோட கிங்குக்கே இன்னும் இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு குயின், கிளாடியேட்டர் குயின். கிளாடியேட்டர் மாதிரி ஒரு மண்டையில் ஹெல்மெட்டு, இந்த முடி, ஹெல்மெட்டு, மூஞ்சியில் கரெக்டாக அம்பு வந்து சொருகும். பின்னாடி அந்த ஆர்ச்சருக்கான அந்த இது பேக்கு நல்லாயிருக்கு. பின்னாடி ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு. ஷூ, கார்டு எல்லாமே நல்லாயிருக்கு. கையில் இருக்கிற வந்து இந்த ஆர்ச்சர் இதுவும் நல்லாயிருக்கு. கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்சர்ஸ், அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. கோல்டு டயர் கொடுத்துருக்கான். இதுக்கும் 1500 ஜெம் கொடுத்துருக்கான். இதோட வந்து டெக்கரேஷன் அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுக்கலாம். 6 out of 10. இதுக்கு வந்து 1500 ஜெம்மெல்லாம் ஒர்த்து கிடையாது. ஒரு 700 to 500 ஜெம் வேணால் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அதுவுமே ஜாஸ்தி தான், பட் ஓகே. வல்கேர் குயின், காட்டுவாசி மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்சர்ஸ் மட்டும்தான். முடியெல்லாம் அடங்கா புடாரி மாதிரி இருக்குது.
ஒன்று 3 நாட்ஸ், இங்கே 3 நாட்ஸு, ரைட் சைடில் ஒரு 3 நாட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த நம்மளோட கையில் வச்சுருக்கிற ஆர்ச்சர் கன்னை வந்து நம்மளால் ஃபுல்லாக பார்க்கக்கூட முடியல. ஆனால் வல்கேர் கையில் வச்சுருக்கிற அது பேர் என்னது, கோடாலி மாதிரி இருக்குது அது, அந்த ஷேப்பு நம்ம ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஷூஸ் ஓகே, ட்ரெஸ்ஸு வந்து ஓகே. தலையில் வந்து அந்த ஒரு வல்கேருக்கான அந்த ஒரு இது கிரீடம் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, வல்கேர் குயின் அப்படிங்கிற வல்கேரை வந்து நான் குயினுக்கு கொண்டு வரணும், வல்கேரையும் குயினையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து 2 out of 10. இதுக்கு வந்து 15-20 ஜெம் கொடுக்கலாம், அதுக்கு மேலே வந்து இட்ஸ் நாட் ஒர்த்து. ஆட்டம் குயின், ஆட்டம் இலையுதிர் காலம். பின்னாடி வந்து அந்த மேப்பிள் ஃப்ளவர்லாம், மேப்பிள் லீஃப் இருக்குல்ல, அவங்க ஊர்லலாம் ஆட்டமில் வந்து மேப்பிள் லீஃப்லாம் நிறையா விழும். மேப்பிள் ட்ரீ இருக்கிற ஊரில் ஃபுல்லாக எல்லோவிஷ் கலரில் இருக்குங்கிறனால, அதாவது வந்து பழுப்பு கலரில் எல்லா இலையுமே பழுப்பாக மாறி கீழே விழும் ஆட்டம் டயத்தில், ஆட்டம் சீசனில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து லீவ்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி சொல்லி அந்த பின்னாடி அவளுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. என்ன மூவ்மெண்ட் பண்ணுறாவ தெரில. அந்த ஷோல்டர்லேயும் வந்து அதேமாரி, கழுத்துக்கு பின்னாடியும் அதேமாரி, கிரீடம், கையில் இருக்கிற ஆர்ச்சர் அந்த மிஷினும் எக்ஸ்போ அதுவும் வந்து நல்லா இருக்குது. முதுகில் வச்சுருக்கிறதும் அந்த ஆட்டம்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 7 out of 10 கொடுக்கலாம் இந்த ஸ்கின்னுக்கு. பட் நம்ம குயின் எந்த ஹீரோஸ்மே நம்ம வந்து பேக் சைட்லேருந்து தான் பார்ப்போம், ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது வெறுமை பேக்கு மட்டும் பார்க்கும்போது இந்த ஸ்கின்னை பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வேல்யூ இருக்காது. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, பேக் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. அந்த அது பேர் என்ன, வேம்பேருக்கெலாம் இருக்கும்ல காலர் தூக்கிட்டு, அதேமாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ ஐ எம் கிவிங் திஸ் 7 out of 10. ஒரு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1000 ஜெம்மு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம பேக் தான் பார்க்க போகிறோங்கிறதுனால அவ்வளோ வேஸ்ட்டு. ஒரு 700 to 600 ஜெம்மு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒர்த் இட். 3 குயின் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சாம்பியன் போமா. குயின் கிராண்ட் வார்டன் இருப்பான்னு அடுத்தது. குயினுக்கு எவ்வளோ இருக்குது, கிராண்ட் வார்டன் 3 பார்ப்போம் என்னென்னு. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்குது, பார்ட்டி வார்டன், பாரே டைம். ஸோ வந்து கோல்டு வந்து மியூசிக்கு நல்லா டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுற மாதிரி. கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்சர், ஸ்பெஷல் அனிமேஷன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஸ்பெஷல் வாய்ஸ். ஓகே, ஸ்பெஷல் வாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு இருக்கான். ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். பின்னாடி வந்து பேக்கில் வந்து அவன் வந்து அந்த ஒரு பார்ட்டி பண்ணுற ஒருத்தன் மாதிரி இருக்கான். முன்னாடி கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு, கையில் வந்து அந்த ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு, மைக் வச்சுக்கிட்டு, ரைட்டில் நம்பர் 7 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷூ எல்லாமே நல்லா இருக்குது. கிராண்ட் வார்டன் வந்து ஒரு பார்ட்டி வார்டன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க ரியலிஸ்டிக்காக. பின்னாடி பார்க்கும்போதும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இவன் வந்து $7 போட்டிருக்கான், அதனால் இவனுக்கு 7 out of 10 நம்ம கொடுத்துருவோம். பேக்லேருந்து பார்க்கும்போதும் இவனுக்கு ஓகே, ஒரு 700 to 800 ஜெம்மு கொடுக்கலாம். ஸோ ஒர்த் இஸ். 1500 எதுவுமே ஒர்த்து கிடையாது. ரெண்டாவது கிளாக் ஒர்க் வார்டன், ஸ்பெஷல் வாய்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, விஷுவல் எஃபெக்ட்ஸு, ஸ்பெஷல் அனிமேஷன், கஸ்டம் டெக்ஸ்சர், கோல்டு. இதுவும் கோல்டு தான், கோல்டு பாஸில் வந்தது, அதனால் கோல்டுன்னு இருக்கானுங்க. பின்னாடி பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி, ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி கீ சுற்றுறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து கையில் வந்து ஏதோ ஒரு மிஷின் வச்சுருக்கான், ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒன்று வச்சுட்டு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கான், கிளாக் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இது என்ன கிளாக் ஒர்க்கு என்னன்னு எனக்கு புரியல. இது வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது. ஐ வில் கிவ் திஸ் 2 out of 10. இதுக்கு வந்து ஒரு 20 ஜெம்மு கொடுக்கலாம், அதுக்கு மேலே இது வந்து ஒர்த்து கிடையாது. மூணாவது கிளாடியேட்டர் வார்டன். கிளாடியேட்டர் மாதிரியான ஒரு இது, ஸ்பெஷல் அனிமேஷன்ஸ், கஸ்டம் ஸ்ட்ரக்சர், கஸ்டம் மாடல், கோல்டு தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. பேக்லேருந்து பார்க்கும்போது ஓகே, அந்த துணியெலாம் வந்து அந்த அது பேர் என்னது, கேப் வந்து அந்த ஆடுறது நல்லாயிருக்கு. ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அந்த என்ன உழைச்சி ஓடி மாரி என்னமோ வச்சுருக்கான். நான் பெல்ட்டில் வந்து தண்டர் போல்ட் ஒன்று வச்சுருக்கான், கீழே வந்து க்ளவுடில் பறந்துட்டுருக்கான். கையில் வந்து அதேமாதிரி தண்டர் போல்ட் இருக்கிற மாதிரி ஒரு குச்சி வச்சுருக்கான்.
கிளாடியேட்டர் மாதிரியா ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த செஸ்ட் பீஸு அந்த கேப்பு எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. I'll give this 8 out of 10. நீங்கள் ஒரு 1000 ஜெம்மு கொடுத்து இதை வாங்கிக்கலாம். 1500 தான் கொடுக்க முடியும். நான் சொல்கிறேன் இது வந்து 1000 ஜெம்முக்கான ஒர்த்து அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஓகே. அடுத்தது கிராண்ட் வார்டன்லாம் அதுக்கப்புறம் அடுத்து 3-3 பார்ப்போம். கோஸ்ட் வார்டன் ஏகப்பட்ட வார்டன் இருக்குது. அடுத்து சாம்பியன்ஸ். வின்டர் சாம்பியன், வின்டர் காலத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்களோ அதேமாரி சாம்பியன்ஸ் சொல்லியிருக்கான். பின்னாடி இவ்வளோ பார்க்கும்போது அந்த இடுப்பில் கயிறு கட்டின அந்த இடுப்பில் அந்த ஃபிஷ் ஹூக்கு மாதிரி, காலில் வந்து அந்த வின்டருக்கு ஏற்ற அதேமாரி அந்த ஷூ மாதிரி, கையில் வந்து அந்த மீன் பிடிக்கிறது அந்த இது மாதிரி இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் குட். அந்த ஹூடி எல்லாமே நல்லாயிருக்கு. கையில் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ அந்த ஷீல்டு மாதிரி தெரியல எனக்கு அது பார்க்குறதுக்கு. மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு கூடை இருக்கும் தெரியுமா, கூடை மூடுறதுக்கான அந்த மூடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. I'll give this 6 out of 10. ஒரு 600 rupees, சாரி 600 ஜெம்ஸ் கொடுக்கலாம். ஓகே, 600 to 500 to 600. ஓகே, நெக்ஸ்ட்டு போவோமா. ரோக் சாம்பியன், ரவுடி சாம்பியனா, ரோகுனா. ஓகே, கஸ்டம் மாடல், கஸ்டம் டெக்ஸ்டர், இதுவும் கோல்டு தான். ஷீல்டு அதேமாரி ஷீல்டு நல்லா இல்லை, மர ஷீல்டு மாதிரி இருக்குது, அடித்தா உடஞ்சிரும். கையில் இருக்கிற ஸ்பியர் வந்து ஓகே, கொஞ்சம் ஷார்ப்பாக நல்லா கலரிங்லாம் வந்து ஒப்சிடியன் கலர் கொடுத்துருக்கானுங்க, எல்லாம் நல்லாயிருக்கு. கண்ணு மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியல. பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மன் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இது வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. இதுக்கு வந்து ஒரு 4 out of 10 கொடுக்கலாம். ஒரு 300 ஜெம்மு கொடுக்கலாம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இது ஒர்த்து கிடையாது. ஜங்கிள் சாம்பியன், ஏய் குதிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி பார்த்தாலும் ஓகே, ஜங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த முடி, அந்த ரைட் சைடில் அண்டர் கட்டாது பேர், சைடு சைடெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஷீல்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. கையில் ஸ்பியரும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு, ஷார்ப்பாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. அந்த ப்ளூ கலருக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. முட்டி அந்த ஷூலாம் போடாமல் காட்டில் எப்படி இருப்பாங்க, மூஞ்சியில் அந்த காட்டுவாசிகள் எப்படி இருப்பாங்களோ அதேமாதிரி ஸ்டாண்டர்ட். இது வந்து கஸ்டம் மாடல், கஸ்டம் ஸ்ட்ரக்சர், ஸ்பெஷல் அனிமேஷன்ஸ். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையுமே பார்க்குறதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. வி கேன் கிவ் 7 out of 10. 179 ரூபாய்கள், 179 ரூபா ஒர்த்தான்னு தெரில. ஒரு 80 ரூபா கொடுக்கலாம், 80 to 100 கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. 3 சாம்பியன் பார்த்தாச்சு. பிரின்ஸ் இப்போ தான் வந்திருப்பான். ஸோ பிரின்ஸை நம்ம வந்து கடைசி வச்சுப்போமா. பிரின்ஸ்லாம் இதில் இன்னும் வரவே இல்லை. சீனரிஸ் ஃபஸ்ட் என்ன இருக்குது? கிளாஷி கன்ஸ்ட்ரக்ட் சீனரி, பைரேட் சீனரி, எபிக் வின்டர் சீனரி, இவ்வளோ சீனரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டு சீனரிலாம் கடைசியாக ஒரு 2 சீனரி மட்டும் பார்ப்போம். கிளாஷி கன்ஸ்ட்ரக்ட் சீனரி என்ன கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடில் போவோம். ஒரு பெரிய கியர் வந்து சிமெண்டால் ஆன ஒரு கியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியரு ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்குது. ஒரு 2 கியர் இருக்குது. எங்கேயோ ஒரு கேவ்லேருந்து, மலைக்குள்ளேருந்து ஒரு கேவ்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து அந்த ஒரு ட்ரெயின் பாதை முடியுது. இந்த இடத்துக்கு வந்து அந்த கார்ட் ஒன்று நின்றுட்டுருக்கு, தண்ணிலாம் ஓடுற இடம். இந்த சைடில் வந்து கியர் ஆக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹட்லேருந்து புகை வந்துட்டுருக்கு. இங்கே யாரோ ஒருத்தவங்க உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஷோவல் வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் மைனராக இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா பக்கத்துலேயே மைனிங் உள்ளே போகிறதுக்கான இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணிலாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி மேலே ஓகே, இந்த தண்ணி விழுறதுல தான் இந்த கியரை வந்து சுற்றுது. அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஹேமர் இருக்குது. இந்த சைடில் வேறு என்ன இருக்குது? சாமில், மரத்தை அறுக்கிற ஒரு இடம் இருக்குது. மரத்தை பக்கத்தில் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. ஒரு 2-3 மரம், 1 2 3 4 மரத்தை வெட்டியிருக்காங்க. அந்த டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. சாமில் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் சாமில் ஓடலை. பக்கத்தில் பெஞ்சு உட்காரத்துக்கு ஒரு 4 லாகு வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த இது என்னது, க்ரஷர் என்ன பண்ணியிருக்காங்க. இங்கேருந்தோ ட்ரெயின் வருது. ட்ரெயின் வர ஒரு இடம் இங்கேயும் முடிஞ்சிருச்சு. சொதப்பிட்டாங்களோ தெரியல, இருங்க என்னன்னு பார்ப்போம்.
இந்த இடத்துல வந்து கல்லெல்லாம் நம்ம வைக்கிறோம். கல் அதை க்ரஷ் பண்ணி பொடி பொடி ஆக்குது. அந்த பொடி பொடியானது அந்த வண்டியில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துங்கிட்ட அந்தமாரி கல் உடஞ்ச கல்லெல்லாம் நிறையா இருக்குது. அது ஒரு க்ரேன் தூக்கிட்டு இருக்குது. அடியிலேருந்து நோண்டி எடுக்கிறாங்க அந்த கல்லெல்லாம். மைனிங், எஸ் மைனிங். இதுதான் இந்த ஒர்க்கு தான் இங்கே நடக்குது. பக்கத்தில் வந்து வேறு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. இங்கே ஏதோ ஒரு போஸ்டர் இருக்குது. என்ன போஸ்டர்னு கிளியராக தெரில, அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. இந்த இடத்துக்கிட்ட அந்த கல்லை வச்சு ஏதோ தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்கன்னு கிளாரிட்டியாக இல்லை. இல்லை எனக்கு புரியலையான்னு தெரில. இந்த கல்லெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அதை வச்சு இங்கே பில்டிங் கட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல உட்லாக்ஸ்லாம் கிடக்கு. மேலே சுத்தியல் கயறு கிடக்கு. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட இந்த பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த இடம் வந்து நல்லா கொஞ்சம் டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டியாக இருக்குது. அந்த டாக் போர்ட்டு டாக்கு ஷிப்பெலாம் எடுக்கிறதுக்கு எதேமாரிலாம் இருக்குமோ அதேமாரி இருக்குது. இந்த இடத்துல பொட்டி ஒன்று தொங்கிட்டுருக்கு. ஓகே. இந்த இடத்துக்கிட்ட ஓகே. ஸோ ஓகே. இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இங்கே உள்ள ஒரு பாதை போகுது. அங்கே ஒரு கேவ் இருக்குது. அந்த சைடு இதுக்கு மேலே போக முடில. ஸோ அந்த சைடில் டெப்த்தாக அவங்க கொடுக்கல. இந்த சைடும் டெப்த்தாக அவங்க கொடுக்கல. இந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஓரளவு டெப்த்தாக கொடுத்துருக்கானுங்க. பட் அதுலேயுமே வந்து தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுக்க தெரியல, என்னன்னு தெரில. இந்த சீனரி வந்து 300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சீனரி வந்து அந்தளவுக்கு வந்து நார்மல் சீனரியோட தான் மேட்ச் ஆகுது. இது வந்து டக்குன்னு ஒருத்தன் பார்க்கும்போது இது வேறு சீனரினே உனக்கு தெரியாது. ஸோ இந்த சீனரி அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. டீட்டெயிலிங் எல்லாத்தையுமே பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு 3 out of 10 கொடுக்கலாம். 300 இது ஒர்த்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு 50 ரூபா கொடுக்கலாம். 50 ரூபாலேருந்து 40 ரூபா கொடுக்கலாம். மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. அடுத்தது பைரேட் சீனரி. இதை பார்த்துட்டு இதோட முடிச்சுப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். பார்ட் 2 போடலாம். பைரேட் சீனரி. பைரேட்னால என்னது? கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு எப்போது இந்த கார்னர்லேருந்து வரும் ஒரு மண்டை ஓட்டுக்கு மேலேருந்து வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து அருவி மாதிரி கொட்டுது. ஒரு ஆக்டோபஸோட கை மாதிரி வந்து இது பிடிச்சிருக்கு. கடலுங்கிறதுனால கடற்கொள்ளையர்கள் ஆக்டோபஸ் இல்லாமல் இருக்குமா, டேவி ஜோன்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரியலனா பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஒன் பீஸ்லாம் பாருங்கள். அது உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து இந்த கேவுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு நம்ம நினைக்கிறோம். வெளியில் வந்து 2 லேண்டன் கிடையாது, பேர் என்னது, டார்ச் வச்சுருக்காங்க. இந்த எலும்பு கூட டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. 2 பல்லு இருக்குது, ஒரு பல்லு காணும். இந்த இடத்துக்கிட்டலாம் இந்த ட்ரீஸ்லாம் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. இதுவும் பார்க்க டீட்டெயிலிங் வர நல்லா இருக்குது. அதுக்கு மேலே போக முடியலங்க. இது ஓகே. இந்த கார்னரில் இதுக்கு மேலே என்ன இருக்குது? இதுவும் வந்து ரொம்ப ஜூம் பண்ண முடியல. பட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸோட கை மாதிரி வந்து ஒரு போட்டை அங்கே க்ரஷ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கிட்ட அந்த எக்ஸ் மார்க்கு பக்கத்தில், க்ளோஸ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு உடஞ்சி கிடக்கு. ஒரு பெரிய பில்டிங் மேலே அந்த போட் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த போட்டு அங்கே முதல்ல ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அதுவே எனக்கு தெரியல. கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கோ. கீழே தண்ணி இருக்குது. இந்த தண்ணி மேலே இதோட கரெக்ட் ஆகுது. எப்படி அது என்னன்னு தெரியல, ஏதோ க்ராஷ் ஆகிருக்குங்கிற மாதிரி. இந்த இடத்துல பைனாக்குலர் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. கெனான்ஸ் 1 2 2 கெனான் இருக்குது. கீழேருந்து வந்து ஒரு பொட்டி வந்து அது கடற்கொள்ளையர்கள் வந்து எடுக்கிறாங்களோ, ட்ரெஷரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த இடத்துக்கிட்ட செயின்ஸ், இந்த இடத்துக்கிட்ட ஆனால் யாருமே இல்லை. கெனான் பால்ஸும் கெனான்ஸ் மட்டும்தான். ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கிட்டேருந்து இந்த ஆரோ மார்க், அது பேர் என்னது, ஸ்பைக்ஸ், அதாவது வெளியிலேருந்து யாரும் அட்டாக் பண்ணாங்கன்னா குத்துறதுக்கு அந்த கட்டை மாதிரி இது வச்சுருக்காங்க ஏறி வரவங்களுக்கு. இங்கேருந்து நடந்து வருது, அது எங்களோட கொடின்னு காட்டுற மாதிரி. இந்த கார்னரில் வந்து சின்னதாக ஒரு ஃபோர்ட் மாதிரி, கீழே ஒரு கெனான். இந்த இடத்துக்கிட்ட ட்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி ஐலாண்டு. இங்கே அதேமாரி ஒரு டாக்கு, அங்கே ஒரு சின்ன ஹட்டு. ஆனால் இங்கே ஆள்கள் யாருமே கிடையாது. போட்டு வந்து தலைகீழாக போட்டு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஆர்ட்ஸ் டவர் மாதிரி, அழகாக வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடு இங்கே வந்தீங்கன்னா ஒரு அந்த ஃப்ரூட்ஸ் விற்கிற இடம் மாதிரி, ஃபிஷ்ஷு பிடிக்கிற இடம் மாதிரி. அந்த பைரேட்டுக்கான திங்ஸ் என்னென்னலாம் இருக்குமோ, கோகோனட், அந்த ஒரு நீங்கள் ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் ஒருத்தவங்க வந்து ஆக்கிரமிச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்குது. பைரேட்ஸ் டீட்டெயிலிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பைரேட்டே காணுமே. வேர் இஸ் த பைரேட்?
வாட்ச் டவர், போட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கப்பா நீ இதில். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு பைரேட் கூட காணுமே. பைரேட் சீனரியில் பைரேட்டே இல்லாமல் எப்படி இந்த பைரேட் ஐலாண்டு மட்டும்தான் நீ காட்டியிருக்கேன். ஒரு பைரேட் நான் பார்க்கலையா ஒழுங்கா? எங்கேயுமே நான் பைரேட்டை ஒரு காப்ளின் ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது வந்து முன்னாடி வந்ததுனால அங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷு முழுக்க டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபிஷ்ஷு போச்சு பார்த்தீங்களா? யாராவது திருப்பி வருமானு தெரில. ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட லைட்டு இது எல்லாமே டீட்டெயிலிங் செம்மையாக பண்ணியிருக்கேன். பைரேட்டு லேண்டு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வேர் இஸ் த பைரேட்? அதுதான் என் கேள்வி. வி கேன் கிவ் தி 6 out of 10. சீனரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போதே உங்களுக்கு இது எதோ வேணாம் சீனரின்னு தெரிஞ்சிடும். இந்த மண்டோட பார்க்கும்போதே ஓகே ஓரளவு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். பட் பைரேட் இல்லை, அது என்னால் ஒத்துக்க முடியல. பைரேட் இருந்தாலும் இதுக்கு ரேட்டிங் வேறு வந்திருக்கும். இதுக்கு வந்து 6 out of 10 நம்ம வந்து கொடுக்கலாம். 300 rupees சொல்லியிருக்காங்க. வி கேன் கிவ் 150 to 200. அவ்வளோதான். இன்னி 2 சீனரி போதும். மீதி சீனரிஸ் மீதி ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்னொரு செகண்ட் இது போடலாமான்னு சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.